முக்கிய செய்திகள். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் வி. பி. ராமலிங்கம் அவர்களின் தலைமையில் தேர்தல் ஆலோசனை பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சொரணா, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். மேலும் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் தொகுதி தலைவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளும் பங்கேற்றனர். சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்பை முன்னிட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் தீவிர களப்பணியில் ஈடுபட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதற்காக அனைத்து நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் முழு நேர அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டுமென மாநில தலைவர் வலியுறுத்தினார். புதுச்சேரி அரசு மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் புதுச்சேரி மீன்வளத்துறையின் கடற்கரையோர அடிப்படை வசதிகள் வழங்குதல் திட்டத்தின் கீழ் மீன் விற்பனையாளர்களுக்கு ஐஸ் பெட்டி வழங்கப்பட்டு வருகின்றது. அதில் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதிக்குட்பட்ட 3 உள்நாட்டு மீனவர் பஞ்சாயத்துகளுக்கு மீன் விற்பனை செய்யும் பெண்களுக்கு 36 பேருக்கு ஐஸ் பெட்டிகளை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். நிகழ்ச்சியில் உள்நாட்டு மீனவர் பஞ்சாயத்து தலைவர் செல்வம், பஞ்சாயத்து செயலாளர் சதீஷ், பூரணாங்குப்பம் உள்நாட்டு மீனவர்கள் பஞ்சாயத்து தலைவர் கோவிந்தன், செயலாளர் ராகவேல், நோனாங்குப்பம் உள்நாட்டு மீன் பஞ்சாயத்து தலைவர் கலிபெருமாள், மாநில இணையமைப்பாளர் வல்லுநர் பிரிவு SVS குமரன், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா வழிகாட்டுதலின்படி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராம பகுதிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதன் துவக்க நிகழ்ச்சியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தத்தால் குப்பம் கிராமத்தில் நலத்திட்ட உதவிகளை வீடு வீடாக சென்று வழங்கினர். தொடர்ந்து சிலுக்காரிபாளையம், குச்சிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு வீடு வீடாக சென்று நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் செல்வ பார்த்திபன், பகுதி செயலாளர் பழனி, தொகுதி பிரதிநிதி முருகதாஸ், கிளை செயலாளர் அள்ளிமுத்து, வெங்கடேச பெருமாள், ரத்தினவேல், கலைமணி, சிறுபான்மையினர் துணை அமைப்பாளர் சையது, மாநில மகளிரணி துணை அமைப்பாளர் சத்யா, முருகன், தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் அன்பரசன் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் வடிவேலு, ரமேஷ், மதி, கலையரசன், கவி, ஸ்ரீதர், டேவிட், அம்பேத்கர் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள், தொண்டர்கள், கிராம முக்கிய பிரமுகர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆலோசனைப்படி மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் பயனடையும் வகையில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மற்றும் மக்கள் நலத்திட்ட பணிகளை செய்து வருகின்றனர். அந்த வகையில் முருங்கப்பாக்கம் பேட் பகுதியில் பராமரிப்பின்றி இருக்கும் கழிப்பிடங்கள் சமுதாய நலக்கூடத்தை சரி செய்து கொடுக்குமாறு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். அதன்படி லட்சிய ஜனநாயக கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் அரியங்குப்பம் தொகுதி தலைவர் ரத்தினம் மற்றும் உப்பளம் தொகுதி நிர்வாகி அம்மா ஆறுமுகம் ஆகியோர் முருங்கப்பாக்கம் பேட் பகுதிக்கு சென்று புதர்மண்டி கிடக்கும் கழிப்பிடங்கள் மற்றும் சமுதாய நலக்கூடங்களை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்த முள் புதர்கள் அகற்றப்பட்டு சீர் செய்யப்பட்டது. இன்று அந்த இடத்தினை லட்சிய ஜனநாயக கட்சி அரியங்குப்பம் தொகுதி தலைவர் ரத்தினம் தனது ஆதரவாளருடன் சென்று பார்வையிட்டார். தொடர்ந்து 50 ஆண்டு காலம் புதர்மண்டி கிடந்த இந்த இடத்தை அரசு பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் சரி செய்து கொடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தார். புதுச்சேரி மாநிலம் பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டத்தின் மூலம் மங்களம் தொகுதிக்குட்பட்ட லூது நகர், கணுவாப்பேட், கப்பக்கார வீதி, தொட்டிக்கார வீதி, செங்குந்தர் வீதி முதல் வன்னியர் வீதி, 2 வன்னியர் வீதி, 3 வன்னியர் வீதி, புதுநகர் ஆகிய பகுதியில் உள்ள உட்புற சாலைகளை மேம்படுத்தி வாய்க்கால்களை சீரமைக்க நபார்டு வங்கி மற்றும் புதுவை அரசு நிதியின் கீழ் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டு இதற்கான ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு 11 கோடியே 50 லட்சம் செலவில் இந்த பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் நடராஜன், இளநிலை பொறியாளர் ராஜ தினேஷ், ஒப்பந்ததாரர் சங்கர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் ஆண்டுதோறும் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்துவது வழக்கம். அதன்படி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை முகமதியா மஹாலில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமை தாங்கினார்.
சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாநில அமைப்பாளர் முகமது ஹாலித் வரவேற்றார். சுல்தான்பேட்டை அல்மதீனா பள்ளிவாசல் இமாம் முகமது மூசா ரமலான் மாதத்தை பற்றி சிறப்புரையாற்ற புதுச்சேரி அரசு டவுன் காஜி ஜியாவுதீன் மற்றும் ஜமாத்துல் உலமா சபை நிர்வாகி முபாரக் ஆகியோர் பிரார்த்தனை செய்தனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்து நோன்பு திறந்தனர். இப்தார் விருந்து நிகழ்ச்சியில் திமுக தலைவர் SP சிவக்குமார், MLAக்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சலீம், மனிதநேய மக்கள் கட்சி சகாபுதீன், VCK இஸ்லாமிய ஜனநாயக பேரவை பக்ருதீன், IUML அமானுல்லா, SDBI ஃபாரூக், திமுக துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மூர்த்தி மற்றும் திமுக நிர்வாகிகள் இஸ்லாமியர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுவை இந்து அறநிலைத்துறை மூலம் உப்பளம் தொகுதியில் உள்ள 2 கோவில்களுக்கு ஒரு கால பூஜைக்கான நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேற்று நடைபெற்ற பிரம்மாண்ட குபேர் திருமண மண்டபம் திறப்பு விழாவில் வைத்து கோவில் பஞ்சாயத்து நிர்வாகிகள் அவர்களிடம் வழங்கினார். நேதாஜி நகர் 3இல் அமைந்துள்ள ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் கோவில் மற்றும் வானரப்பேட்டை அல்லேன் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி சுந்தர விநாயகர் ஆகிய 2 கோவில்களுக்கும் தலா ரூபாய் 30,000 நிதி உதவிக்கான காசோலைகளை இரு கோவில் நிர்வாகிகளிடம் தனித்தனியாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி கழக நிர்வாகிகள், பஞ்சாயத்து நிர்வாகிகள், ஊர் பிரமுகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்தினர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி முழுவதும் கடந்த 2025ஆம் ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு தனது சொந்த செலவில் பரிசுப் பொருட்களையும் உதவித்தொகையும் மாணவ மாணவியர்களின் இல்லங்களுக்கு நேரில் சென்று வழங்கும் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்று கண்டக்டர் தோட்டம், பள்ளிக்கூட வீதி மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதியில் உள்ள பொதுத் தேர்வில் தேர்ச்சியடைந்த மாணவ மாணவியர்களுக்கு பரிசு பொருட்கள் தொகுப்பு மற்றும் உதவித்தொகையை தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் மக்கள் சட்டமன்ற உறுப்பினருமான கோபால் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி திமுக கழக உறுப்பினர்களும் மற்றும் ஊர் மக்கள், கிளை செயலாளர்கள் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை அம்பேத்கர் நகர் பகுதியில் ரூபாய் 1 கோடியே 20 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட பல்நோக்கு சமுதாய கூடம் மற்றும் அங்கன்வாடி மையத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். முத்தியால்பேட்டை அம்பேத்கர் நகர் மற்றும் புத்து மாரியம்மன் கோவில் வீதி அருகில் மத்திய நகர்ப்புற முதலீட்டு திட்டமான CITIS நிதியின் மூலம் ரூபாய் 1.20 கோடி மதிப்பில் அனைத்து வசதிகளுடன் பல்நோக்கு சமுதாய கூடம் மற்றும் அங்கன்வாடி மையம் கட்டி முடிக்கப்பட்டது. முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் இந்த கட்டடத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர், நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், புதுச்சேரி பொலிவுறு நகர திட்ட தலைமை அதிகாரி புகழேந்தி, நகராட்சி உதவி பொறியாளர் பழனி ராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் உள்ளிட்ட நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டார்கள். மேலும் NR காங்கிரஸ் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், அம்பேத்கர் நகர் நலவாழ்வு சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். முத்தியால்பேட்டை தொகுதி திருவள்ளுவர் நகர் கிளை கழக செயலாளர் வேலு ரெமோ அவர்களின் ஏற்பாட்டில் வேலு, முருகன், ராஜங்கம், ராஜி, சண்முகம், வேலு, ரவி முன்னிலையில் கிளைக்கழக அலுவலகம் திறப்பு விழா சமூக சேவகர், வருங்கால சட்டமன்ற உறுப்பினர், திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் அவர்கள் அலுவலகத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி துணை செயலாளர் செல்வம், தொகுதி பிரதிநிதி சிவக்குமார், மாநில நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் சேகர், மாநில அமைப்புசாரா அணி துணை அமைப்பாளர் லோகநாதன், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் ஜெயமூர்த்தி, தொகுதி செயற்குழு உறுப்பினர் மனோகர், சிவலிங்கம், கிளைக்கழக செயலாளர் மோகனசுந்தரம், ஏகாம்பர காந்தி, மணிகண்டன், தண்டபாணி, தொகுதி இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் விக்னேஷ், ரித்தேஷ், மகேஸ்வரன், கழக முன்னோடிகள் அருள், சங்கர், வாசு, பழனி, சகாயம், சுரேஷ், தங்கவேல், கணேஷ், கணேசன், அரவிந்த், அருண், முன்னா மற்றும் அந்த பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுவை களித்தீர்த்தால்குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அனைத்து பொறியியல் துறை இணைந்து ஏற்பாடு செய்திருந்த தேசிய அளவிலான கருத்தரங்கம் மிடிலண்ட்ஸ் 25 நடைபெற்றது. இன்று சனிக்கிழமை கல்லூரியின் கருத்தரங்க கூட்டத்தில் நடைபெற்ற இந்த கருத்தரங்க துவக்க விழாவை கல்லூரி முதல்வர் முனைவர் மலர்கன் துவக்கி வைத்து வரவேற்புரை ஆற்றுகையில் மணக்குள விநாயகர் கல்விக் குழும உயர்தர கல்வி நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் சிறப்பான செயல்பாடுகள் பற்றி பேசினார். MIT கல்லூரி தனது தொடக்க காலத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் மிடிலண்ட்ஸ் நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி வருகிறது என்று குறிப்பிட்டார். மேலும் மாணவர்கள் இந்த கருத்தரங்க நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நிர்வாகம் மற்றும் தலைமைத்துவ திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் ஒரு வகையான படைப்பாற்றல், புதுமை மற்றும் கொண்டிருக்கும் திறன் மாணவர்கள் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் சமுதாய மேம்பாட்டில் பங்கு பெற ஊக்கப்படுத்தினார். விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட சௌமியா சுரேஷ், துணைத் தலைவர் HCL
டெக் சென்னை மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த MIT கல்லூரி இக்கருத்தரங்கம் மூலம் ஒரு சிறந்த பாதை அமைத்து கொடுத்துள்ளது என்று கூறினார். விருந்தினர் AI ஏற்படுத்தும் தாக்கத்தை பற்றி பேசினர். மேலும் மாணவர்கள் தங்களது திறன்களை மேம்படுத்திக் கொள்ள AI சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று கூறினார். அதோடு AI மூலம் எளிதில் மாற்றப்பட முடியாத ஒரு திறனை மாணவர்கள் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கருத்தரங்கத்தில் மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன், செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் டி. ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் தலைமை தாங்கி வாழ்த்துரை வழங்கினர். வேலைவாய்ப்புத்துறை டீன் முனைவர் ஜெயக்குமார், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் முனைவர் வள்ளி, தேன்மொழி ஆகியோர் கல்வித்துறை டீன் முனைவர் பங்கேற்றனர். தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் முனைவர் டாக்டர் சிவக்குமார் நிகழ்ச்சி பற்றிய ஒரு சுருக்கமான குறிப்பை அனைவருக்கும் வழங்கினார். இக்கல்லூரி மாணவர் உருவாக்கிய பேப்பரெக்ஸ் என்ற செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கல்வி கற்றல் தளம் குறித்த குறும்படம் நிகழ்ச்சியில் திரையிடப்பட்டது. மேலும் சர்வதேச அளவிலான கோட்விட்டா நிரலாக்க போட்டியில் முதல் 25 இடங்களில் இடம் பிடித்த எங்கள் கல்லூரி மாணவர் மகேஷின் செயற்கை நுண்ணறிவு மற்றும் மிஷின் லேர்னிங் 3ஆம் ஆண்டு மாணவர் சாதனையை வெளிப்படுத்தும் குறும்படமும் நிகழ்ச்சியில் திரையிடப்பட்டது. நன்றி உரையை டாக்டர் ஜெயக்குமார் டீன் பிளேஸ்மெண்ட் அவர்களால் வழங்கப்பட்டது. கருத்தரங்கில் பல்வேறு கல்லூரிகளில் இருந்து திரளான அளவில் வந்து பங்கேற்ற மாணவ மாணவியர்கள் ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிப்பு, தொழில்நுட்ப திறன் போட்டி, தொழில்நுட்ப கேள்வி பதில் போட்டி போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சி இறுதியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்கள் பரிசுகள் வழங்கப் பெற்றனர். நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் ஏற்பாடுகளை தொழில்நுட்பத்துறை தலைவர் முனைவர் சிவக்குமார், கருத்தரங்க தகவல் அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். ரமலான் பண்டிகை முன்னிட்டு நெட்டப்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் கோ மக்கள் நல இயக்கத்தின் சார்பில் இஸ்லாமிய சகோதர குடும்பங்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் கோ மக்கள் நல இயக்கத்தின் சார்பாக அந்த இயக்கத்தின் இயக்குநர் இளங்கோ ரமலான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கினார். ரமலான் பண்டிகை முன்னிட்டு இஸ்லாமிய சகோதர குடும்பங்களுக்கு அரிசி வழங்கி அவர்களுக்கு ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து 3வது ஆண்டாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் இஸ்லாமிய சகோதரர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சமூக ஒற்றுமையை வலியுறுத்திய இந்த சேவையை பாராட்டினர். அனைத்து மதத்தினரிடமும் அன்பும் ஒற்றுமையும் நிலைக்க வேண்டும் என்பதே இந்த முயற்சியின் நோக்கம் என இளங்கோ தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கோ மக்கள் நல இயக்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். புதுச்சேரி மணவெளி அரசு தொடக்கப் பள்ளியில் 1330 குறள்களை மனப்பாடம் செய்து ஒப்புவித்த 5ஆம் வகுப்பு மாணவி சமந்தராவுக்கு திருக்குறள் செல்வி விருதினை புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து, தொடக்க கல்வி இணை இயக்குநர் கௌரி ஆகியோர் வழங்கினர். உடன் பள்ளி துணை ஆய்வாளர் வாஞ்சிநாதன், புதுவை தமிழ்ச்சங்க செயலர் சீனு மோகன்தாஸ், பள்ளி தலைமை ஆசிரியை சாந்தகுமாரி, முற்றோதல் பயிற்றுனர் சங்கீதா கண்ணன், தமிழ்ச்சங்க ஆட்சிக்குழு உறுப்பினர் கவிஞர் ஆனந்தரசன், ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வெங்கடேசன் மற்றும் பலர் உடன் இருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.